ஹாய் டெலிவர்ஸ் இன்றைக்கி சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் ஒரு நிலத்தொட்டியை காமிச்சு இதில் எவ்வளோ தண்ணி பிடிக்கும்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த தொட்டியில் எவ்வளோ வால்யூம் வந்து தண்ணி ஃபில் பண்ணலான்னு. இது நம்ம ஆல்ரெடி ஸ்கூலில் படித்தது தான். இதை ஃபைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொள்ளளவுக்குண்டான ஃபார்முலா போட்டு தான் பண்ண போகிறோம். நம்ம ஸ்கூலிங் காலேஜில் படித்ததை பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் ஒர்க்லேயுமே அது பேலன்சிங்காக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அதை நம்ம தான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறதில்ல. இப்போ அதை ரியல் டைமில் நம்ம வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இப்போ இந்த தொட்டியோட 3 வேல்யூ எடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக கொள்ளளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 3 வேல்யூ வேணும். லென்த்து, ஹைட்டு, வித்து. இப்போது இதோட வித்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 30.5 இன்ச்சு சம்திங் வருது. அண்ட் இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 185 இன்ச்சஸ் வருது. ஃபீட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 15.5 அடி சம்திங் வரும். அண்ட் இதோட ஹைட்டே நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணிட்டேன், 8.25 அடி வரும். அதை வந்து நீங்கள் இன்ச்சஸுக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா 99 இன்ச்சஸ் வரும். இப்போது நம்ம மெஷர் பண்ண இந்த 3 வேல்யூமே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அது இதுக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியூபிக் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. அதோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக நமக்கு டோட்டல் வால்யூம் கிடச்சிரும். இதில் அந்த ஒரு கியூபிக் ஃபுட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்குது. ஒரு கியூபிக் ஃபீட் அண்ட் ஒரு கியூபிக் இன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலோட லென்த்து, வித்து, டெப்த் 3மே ஒரே அளவாக இருக்கும்போது அதில் எவ்வளோ வால்யூம் தண்ணி பிடிக்குதோ அதுதான் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதாவது ஒரு கியூபிக் ஃபுட்னு சொல்லுவாங்க, ஒரு கியூபிக் இன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது எக்ஸாம்பிள் நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒரு ஃபீட்டில் இருக்கும், ஹைட் மட்டும், மீதி 2மே இன்ச்சஸில் இருக்கும். அதனால் அது 3மே பார்த்திங்கன்னா ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி ஒரு கியூபிக் ஃபீட் அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூவோட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு வந்து அந்த டேங்கோட டோட்டல் வால்யூம் கிடச்சிடும் லிட்டர்ஸில். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 9153 லிட்டர்ஸ் வந்து அந்த டேங்க் வந்து ஆக்குபை பண்ணணும்னு அர்த்தம். சேம் நமக்கு இன்ச்சஸில் வேணும்னா சேம் அதே தான். நம்ம எடுத்த வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 3மே இன்ச்சஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி அதில் ஒரு கியூபிக் இன்ச்சஸ் அதோட அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூட மல்டிப்ளை பண்ணும்போது சேம் இதே வேல்யூஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த தொட்டியோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 9200 லிட்டர்ஸ் பிடிக்கும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து ஒரு 50 லிட்டர் வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டெப்ஸ் கட்டியிருந்தாங்களே அதனால். மறக்காமல் லைக் பண்ணி